ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹஜா. இந்த வீடியோ வந்து மியூசிக் தியரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மியூசிக் தியரி சீரிஸில் நிறையா வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா நீங்கள் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன். ஸோ மெயினாக இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வீடியோஸ் ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒரு கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தாகணும். இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, கீ சிக்னேச்சர். ஸோ கீ சிக்னேச்சருங்கிறது ஒரு ஷீட் மியூசிக்கில் வச்சு நம்ம ப்ளே பண்ணும்போது என்ன கீழே வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சி மேஜர் ஸ்கேலா, இல்லை டி மேஜர் ஸ்கேலா, இ மேஜர் ஸ்கேலா, அது மாதிரி வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு வாசிக்கணும். ஸோ அதில் என்னென்ன ஷார்ப் இருக்கோ அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இதுதான் கீ சிக்னேச்சர். ஸோ இந்த கீ சிக்னேச்சர் வந்து நம்ம மியூசிக் கம்போசிங் சாஃப்ட்வேர்லேயும் நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி கூட நீங்கள் இதை வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி, இப்போது லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12 ஸ்கேல்ஸ், மேஜர் ஸ்கேல்ஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நோட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சி மேஜர் ஸ்கேல். ஸோ சி மேஜர் ஸ்கேல் என்ன இருக்குது உங்களுக்கு? சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் நோட்ஸ். ஸோ ஒயிட் கீஸ் மட்டும்தான் இருக்குது. பிளாக் கீஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. அதாவது ஷார்ப் ஆர் ஃப்ளாட் வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஸோ ஷார்ப் ஃப்ளாட் பற்றிலாம் தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். சி மேஜர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கீ சிக்னேச்சர் வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜி மேஜர் ஸ்கேல். ஸோ ஜி மேஜர் ஸ்கேலில் வந்து ஒரு ஷார்ப் ஒன்று ஆட் ஆகும். ஸோ அது எங்கே ஆட் ஆகும்? ஸோ இந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப் ஷார்ப். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜி வந்து ஆஸ் யூஷுவல் வருது, டானிக். ஸோ இதில் வந்து ஒரு ஷார்ப் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த ஷார்ப்பை வந்து நம்ம வந்து கீ சிக்னேச்சரை இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாஃப் மியூசிக்கில் ஸோ இந்த மாதிரி நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து எஃப் ஷார்ப்னா அந்த 5th லைன் வந்து எஃப் ஷார்ப் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு கண்டினியூஸாக எங்கெங்கெல்லாம் எஃப் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ப்ளே பண்ணணும். இதுதான் அதோட கீ சிக்னேச்சருடைய மீனிங். சரி, இந்த கீ சிக்னேச்சர்ஸ் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்கேலுக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ ஜி மேஜர் ஸ்கேலுக்கு இது இருக்கு இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம ஷார்ப்ல எல்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்து டி மேஜர். ஸோ டி மேஜருக்கு வந்து 2 ஷார்ப். ஸோ 2 ஷார்ப்புங்கிறப்ப நீங்கள் எப்படி பார்க்கணும்? இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும். எஃப் ஷார்ப் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக ஆட் ஆகும். ஸோ இந்த ஆர்டர் வந்து மாறாது. ஸோ நீங்கள் கீ சிக்னேச்சர் வந்து இப்போ 5 ஷார்ப் இருக்குது அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு ஷார்ப் வந்து எஃப் தான். ஓகேங்களா. ஸோ அது வந்து அடிஷ்னலாக தான் ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ எஃப் ஷார்ப் ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா அடுத்து வந்து சி ஷார்ப். ஸோ இது டி மேஜர் ஸ்கேலுக்கு ஆட் ஆகுது. அடுத்து வந்து ஏ மேஜர் ஸ்கேல். இதில் வந்து உங்களுக்கு ஜி ஷார்ப் ஆட் ஆகுது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஸ்டாஃப் நோட்டேஷனில் மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். 4 உள்ளது வந்து இ மேஜர் ஸ்கேல். ஸோ 4 ஷார்ப் வருது. ஸோ அது வந்து நம்ம ஷீட் மியூசிக்கில் எப்படி நம்ம கீ சிக்னேச்சராக வருங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து பி ஸ்கேல், பி மேஜர் ஸ்கேல். இதில் வந்து 5 ஷார்ப் வரும். ஸோ 5 ஷார்ப் வந்து எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஷீட் மியூசிக் இமேஜில் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, அடுத்து வந்து அதே மாதிரி ஃப்ளாட்டுக்கு. ஸோ ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வித் எஃப் மேஜர் ஸ்கேல். ஸோ எஃப் மேஜர் ஸ்கேலுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் வரும். அது வந்து பி ஃப்ளாட். ஸோ பி ஃப்ளாட்டை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா இந்த மாதிரி கீ சிக்னேச்சரில் மிடில் லைன் தான் பி இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அடுத்து 2 ஃப்ளாட் வந்து பி ஃப்ளாட் மேஜர். ஸோ பி ஃப்ளாட் மேஜர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற பி ஃப்ளாட் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம பி ஃப்ளாட் மேஜர்னு இதை சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இ ஃப்ளாட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் உள்ள வந்து 3 ஃப்ளாட்ஸ் உள்ள ஸ்கேல் வந்து இ ஃப்ளாட் மேஜர். ஸோ இதுக்கு வந்து அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஃப்ளாட் ஆட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஷீட் மியூசிக்கில் கீ சிக்னேச்சராக மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அடுத்து 4 ஃப்ளாட். ஸோ 4 ஃப்ளாட் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல். ஸோ ஏ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலில் அடிஷ்னலாக உங்களுக்கு டி ஃப்ளாட் ஆட் ஆகும். இந்த 4 ஃப்ளாட்டையும் வந்து நம்ம கீ சிக்னேச்சராக ஷீட் மியூசிக்கில் இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலுக்கு 5 ஃப்ளாட் வரும். ஸோ அதை வந்து நம்ம அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜி ஃப்ளாட் வரும். ஸோ 5 ஃப்ளாட்டையும் வந்து இப்படி தான் நம்ம கீ சிக்னேச்சரில் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா. சரி, இது வந்து ஜென்ரலாக உள்ள கீ சிக்னேச்சர் பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போது இது வந்து ஓகே, நீங்கள் ஸ்கேல்ஸ் வந்து ஒவ்வொன்றா வாசி நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
பட் சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வரலை. இப்போது ஒரு கம்போசிங் லெவலில் பண்ணுறேன்னா சார் நான் கீபோர்டெலாம் நான் வந்து வாசித்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அவசியம் இல்லை, எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து கம்போஸ் பண்ணுறப்போ ஏ மேஜர் ஸ்கேலுக்கு என்ன ஷார்ப் வருமா ஃப்ளாட் வருமா, ஸோ அது அப்படியே வந்தாலும் அது எத்தனை வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். இப்போ உள்ள டாவில் வந்து அது வந்து இன்பில்ட்டாக வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் மியூசிக்கில் எழுதும் போது தான். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது, சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த். ஸோ இந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் வந்து மல்டிபிள் வேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து மெயின் மெத்தட் வந்து நம்ம கீ சிக்னேச்சர் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ ஒரு கீக்கு வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன ஆர்டரில் வரும், சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் அப்படிங்கிறது நத்திங் பட், இப்போது சி இருக்குன்னா சிடிஇஎஃப்ஜி. ஸோ ஜிங்கிறது வந்து ஃபிஃப்த் நோட், ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஃபிஃப்த் இன்டர்வல் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஃபிஃப்த் இன்டர்வல்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் செமிடோன்ஸ் வந்து 7 செமிடோன்ஸ் வரும். ஸோ அது ஆர்டரில் வரும். ஸோ ஏன்னா எல்லாமே ஒயிட் கீயாக வரும் நீங்கள் நினச்சிக்கூடாது, அதுக்காக தான், ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த் இன்டர்வல் ஆக்சுவலி. ஸோ சிடிஇஎஃப்ஜி. இப்போது இந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்து பாருங்கள். சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் வந்து சென்டரில் வந்து இப்போது நம்ம ஒரு கிளாக் மாதிரி நினச்சிங்க, ஓகேங்களா. ஸோ இப்போது 12 ஸ்டார்ட் ஆகுது, 12 ஸ்டார்ட் ஆகி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 1 2 3 4 5 6 அது வந்து நம்ம ஷார்ப் வரும். அப்படியே பேக்வேர்ட்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் வந்தீங்கன்னா 11 10 9, அதாவது நான் டைம் வச்சு சொல்கிறேன், அப்புறம் 8 இந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு வந்ததுன்னா அது வந்து ஃப்ளாட்டை குறிக்கும், ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வந்து சென்டராக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ப்பும் இல்லை ஒரு ஃப்ளாட்டும் இல்லை. ஸோ அதனால் இது வந்து பிளாங்காக இருக்குது, ஸோ சென்டராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ப் வந்து எப்படின்னா, ஸோ அதிலே நீங்கள் என்ன பண்ணணும், சி, அப்போ சிடிஇஎஃப்ஜி. ஸோ ஜி தான் வந்து அடுத்த பொசிஷன். ஸோ அடுத்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ப் ஆட் ஆகும். அந்த ஜிலேருந்து வந்து 5 எடுத்துக்கணும். ஸோ ஜி ஏபிசிடி. ஸோ டிக்கு வந்து அடுத்த ஆர்டர். ஸோ டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஇஎஃப்ஜிஏ, ஓகேங்களா. ஸோ ஏ வந்துடும். அப்புறம் ஏபிசிடிஇ. ஸோ இ வருது. ஸோ இக்கு வந்து 4 ஷார்ப் வரும். அடுத்து வந்து இஎஃப்ஜிஏபி. ஸோ பிக்கு வந்து உங்களுக்கு 5 ஷார்ப்ஸ். ஸோ அதுக்கப்புறமும் ஒன்று வரும் பிசிடிஇஎஃப். எஃப் கிடையாது ஆக்சுவலாக, எஃப் ஷார்ப் வரும். பிக்கு வந்து எஃப் ஷார்ப் வரும். ஸோ அது வந்து 6, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கிளாக் வைஸில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸில் வந்து 5 5ஆக நீங்கள் கொண்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும், சி பிஏஜிஎஃப் ரிவர்ஸில். ஸோ எஃப் தான் ஃபஸ்ட்டு வருது இல்லைங்களா, அப்போ எஃப்க்கு தான் ஒரு ஃப்ளாட். ஸோ எஃப்லேருந்து பேக்கில் வாங்க. எஃப்லேருந்து வந்தீங்கன்னா எஃப்இடிசி பி ஃப்ளாட். பி வராது, ஏன்னா பி வந்து ஆல்ரெடி ஷார்ப்பில் வந்துருச்சு. ரெண்டாவது எஃப்க்கு நீங்கள் வந்து அந்த 7 செமிடோன்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வந்து பி ஃப்ளாட் தான் வரும், ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ ஃப்ளாட். ஸோ பிஏஜிஎஃப்இ இ ஃப்ளாட் வருது. ஸோ இ ஃப்ளாட்லேருந்து 5 ரிவர்ஸில் வாங்க. எப்படி, ஸோ இடிசிபிஏ ஏ ஃப்ளாட். அப்புறம் ஏஜிஎஃப்இடி. ஸோ டி ஃப்ளாட். ஸோ இது வந்து 5. ஸோ டி ஃப்ளாட்லேருந்து அடுத்து 5 எடுத்திங்கன்னா டிசிபிஏஜி. ஸோ ஜி ஃப்ளாட். ஸோ ஜி ஃப்ளாட்டுக்கு வந்து 5 ஃப்ளாட். ஸோ ஜி ஃப்ளாட்டும் எஃப் ஷார்ப்பும் ரெண்டும் சேம் தான், ஓகேங்களா. ஸோ அதனால் அது வந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ரேண்டமாக எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ மேஜர் ஸ்கேலுக்கு வந்து என்ன ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் தெரியல அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ ஏயில் வந்துன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், சி, அப்புறம் ஜினா ஃபஸ்ட் ஆர்டர், ஜிக்கு வந்து ஒரு ஷார்ப், அப்புறம் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா டி, அப்புறம் ஏ. ஸோ ஏக்கு வந்து இந்த 3 ஷார்ப். இதை மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். இது வந்து இப்போ உள்ள டெக்னிக் கம்ப்யூட்டரைஸ்டு விஷயங்களில் இது அவ்வளோ தேவையில்லை தான். பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆக்சுவலி. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து இது ஒரு ஃபார்மில் அப்படியே சைக்கிள் சுற்றி சுற்றி வரும். கொஞ்சம் நீங்கள் தேரி இன்னும் போக பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். அதாவது இதை பேஸ் பண்ணி இன்டர்வல்ஸ் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. சரி, இந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் வந்து மியூசிக் தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மியூசிக் தியரி எக்ஸாம்ஸ் எழுதணும்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் அதனால தான் நான் இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ மியூசிக் இந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வெறும் கம்ப்யூட்டர்லாம் இல்லாமல் நோட்ஸ் மட்டும் எழுதிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்தை.
ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி கூட நீங்கள் இதை வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ட்விட்டர் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கீபோர்டு அண்டு பியானோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸஸ்க்கும், மியூசிக் தியரி, வோக்கல் அண்டு ப்ரொடக்ஷன் கோர்சஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அது தேவைன்னா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய் பாய்.